Welcome to Chennai Press News Channel. வணக்கம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 54 வயசு ஒரு லேடி, அவங்களுக்கு மூளையில கிட்டத்தட்ட 1 kg 900 grams ஒரு கட்டி, கேன்சர் கட்டி. என்னன்னா அவங்களுக்கு முகவாதம் மாதிரி தலைவலியும் இருந்தது. ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. இந்த கட்டியில முக்கியமான விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலே பெரிய கட்டி இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணது எவ்வளவுனா 1.4 kgs உலகத்துல. நம்ம தமிழ்நாட்டுல இதுதான் இவ்வளவு பெரிய கட்டி. ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம நம்ம அந்த டியூமரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா, டியூமருக்கு எப்பயுமே ரத்த ஓட்டம் அது மூலியமா தான் அதோட நியூட்ரிஷன் இருக்கும். நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ற மாதிரி மூளைக்கும் ஆன்ஜியோ பண்ணி அந்த ஆன்ஜியோ மூலியமா அந்த டியூமருக்கு ரத்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுல நானும் டாக்டர் சாய் பிரசாந்த் 2 பேரும் அந்த ரத்தத்துக்கு மூளைக்கு தேவையான ரத்தத்தை டோட்டலா போயிட்டு ஆன்ஜியோ மூலியமாவே பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 1, அது ஸ்டேஜ் 2 நியூரோ சர்ஜன் டாக்டர் அகிப் அவரு அந்த மூளைக்கு போற அந்த ரத்த சப்ளை கட் பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஆபரேஷன் தியேட்டர் போயிட்டு அந்த டியூமரை ஈஸியா அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நார்மலா இந்த டியூமரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 to 8 hours பயங்கர சில சமயம் காம்ப்ளிகேஷனும் வரலாம். இந்த நவீன முறையில இந்த ஆன்ஜியோ மூலியமா நம்ம எம்பலைசேஷன் சொல்லுவோம். அது மூலியமா போயிட்டு மூளைக்கு போற ரத்த நாளங்களை, அது எஸ்பெஷலி அந்த டியூமருக்கு தேவையான பிளட் சப்ளைய பிளாக் பண்றது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, பெருசா பிளட் லாஸ் ஆகாது, காம்ப்ளிகேஷன் சர்ஜரியில தவிர்க்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ப்ரொசீஜராகவும் அந்த டியூமரை ரிமூவ் பண்ண போகும்போது எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம அந்த ஒரு 1 kg டியூமரை ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட இயல்பு நிலைக்கு அவங்கள திரும்புறதுக்கான ஒரு நவீன சிகிச்சை தான் இந்த முறை. இது ஃபியூச்சர்ல இதே மாதிரி பல கட்டிகள் டியூமரை இந்த ஆன்ஜியோ மூலியமாவே நம்ம அந்த என்டையர் டியூமரையும் கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான கண்டுபிடிப்புகளும் இப்போ வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஒரு ஏஜும் கிடையாது. இது எந்த வயசுல வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். எல்லா வயசுக்குள்ளயுமே இந்த ஆபரேஷனை பண்ணலாம். வயசு வயதாயிட்டாங்க, முதியோர், சின்னவங்களுக்கு தான் பண்ணுவோம், இல்ல யங் ஏஜுக்கு, இல்ல அடல்ட் ஏஜ், ஓல்ட் ஏஜ் அப்படின்னு கிடையாது. எந்த வயதினருக்கும் பண்ணலாம். எந்த இதுவும் இல்லாம காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இந்த சர்ஜரியை நம்ம பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கான ரிசர்ச்சஸும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு.